ரொம்ப கான்ஷியஸாக இபிஎஸ் அவர்களை சொல்லக்கூடியவர் மேடம் ஜெயலலிதா அவர்களையோ எம்ஜிஆர் அவர்களையோ அல்லது இந்த பக்கம் கலைஞர் அவர்களையோ இந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப கான்ஷியஸாக யாரை எடுத்துக்கணும், யாரை வந்து நம்ம குறைத்து பேசினால் இல்லை யாரை நம்ம செங்கோட்டையன் அவர்கள் பதில் சொல்லணுங்க. அண்ணா இருந்த எம்ஜிஆர் இருந்த நாற்காலியில் இவர்கள் எல்லாம் இருப்பதான்றார். ஜெயலலிதா பேரை சொல்லலை. செங்கோட்டையன் அவர்கள் எந்திரிச்சு வெளிநடப்பு பண்ணிருக்கணுமா பண்ணிக்கூடாதா? ஊழல் கட்சின்னு அதிமுக சொல்றார். ஊழல்வாதின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தால் பர்சனல். அது வந்து திரு செங்கோட்டையன் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஊழல் சக்தின்னு யார் சொன்னார்? யார் சொன்னாருங்க? அதிமுக. நேத்து வரைக்கும் அதிமுக இருந்த அதிமுகவுடைய முதல் தொண்டன் 27 வயசுல எம்எல்ஏ சொன்ன எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட ஜெயலலிதாவால் ஆதரிக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் எப்படி குழந்திருக்காருங்க? வெளிநடப்பு பண்ணிருக்க வேண்டாமா? யாரை பார்த்து ஊழல் கட்சின்னு சொன்ன, ஊழல் சக்தின்னு சொன்னா சொல்லிருக்க வேண்டாமா? திரு டிடிவி எடுத்தது கடைசி வரைக்கும் எடுத்தது திரு இபிஎஸ், அதிமுகவை இல்லை. திரு ஓபிஎஸ் கடைசி வரைக்கும் எடுத்தது இபிஎஸ், அதிமுகவை இல்லை. இங்கே திரு விஜய் அவர்கள் அதிமுக இருக்கிறார், இபிஎஸ் இல்லை. நீங்க எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? அதிமுக பார்த்து ஊழல் சக்தின்னு சொல்றார். எம்ஜிஆர் உட்கார்ந்த சேர்ல இவங்க எல்லாம் உட்காரலாமாண்டார். கருணாநிதியா ஜெயலலிதாவை ஸ்டாலினை சொல்றார். கருணாநிதி ஸ்டாலின் சொன்னா செங்கோட்டையன் ஓகே, ஜெயலலிதா சொன்னது ஓகேவா? இல்லாட்டி ஜெயலலிதா எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காரா? இல்ல ஒரு விளக்கம் சொல்லட்டும். ஜெயலலிதா சொல்லல, ஜெயலலிதா ஊழல்வாதி கிடையாது செங்கோட்டையன் சொல்லட்டும்.